2026 ஜனவரி 29 அன்னைக்கு கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஈவினிங் யங்கஸ்ட் பாய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் பண்ண உள்ள வர்றாரு. அப்போது அங்கே இருந்த ஒரு போலீஸ்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட கம்ப்ளைண்ட்டை அங்கே ஃபைல் பண்ண சொல்கிறாரு. அவர் அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொன்னார்னா, என்னுடைய அப்பா அம்மா தங்கச்சி 3 பேரையும் குடும்பமாகவே காணலை, அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல, தயவு செஞ்சு அவங்கள காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருக்காரு. சரிப்பா, நீ அழாத, என்ன நடந்துச்சுன்னு விபரமாக நீ சொல்லு. உங்கள் அம்மா அப்பா பேர், உங்கள் தங்கச்சி பேர், அவங்க என்னையிலேருந்து காணும், என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரத்தை நீ சொல்லு அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்குறாங்க. உடனே அந்த யங்கஸ்ட் பாய் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே விஜயநகரில் தான் தங்கியிருக்காங்க. எனக்கு திலக் நகரில் வேலை இருக்கிறதுனால நான் இங்கே திலக் நகரில் தங்கியிருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருந்தது. அப்போது அவங்க விஜயநகர்லேருந்து திலக் நகருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜெயதேவ் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று காலையிலே கிளம்பி வருவோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அட்மிட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் நான் உன்னை கூப்பிடுறேன், அதுக்கப்புறம் நீ வந்தால் போதும் அப்படின்னு எங்கள் அப்பா என்கிட்ட ஃபோன் மூலமாக சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணவே இல்லை. அதனால் நேற்றுலேருந்து அவங்களுக்கு நான் கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் யாருடைய ஃபோனுமே ரிங் ஆகலை, எல்லாருடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. இதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க உறவுக்காரங்கள்ட்ட நான் ஃபோன் மூலமாக பேசினப்போ என் அம்மா அப்பாவை பற்றி விசாரித்தேன். ஆனால் அவங்க நேற்று காலமே உங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாருமே வீட்டில் இருந்து கிளம்புனாங்க, ஆனால் இது வரைக்கும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள பற்றி எந்த தகவலும் எனக்கு தெரியல, அதனால தான் நான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு அவர் டீட்டெயிலாக போலீஸ்கிட்ட அவரோட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாரு. இந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸ்காரங்க வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட உங்கள் வீட்டில் காணாமல் போன அத்தனை பேரோட ஃபோட்டோஸும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறாங்க. அவரும் அவங்க வீட்டில் உள்ள அவங்க அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரோட சேர்ந்துருக்கிற ஒரு குடும்ப ஃபோட்டோவை அவங்கள்ட்ட கொடுக்குறாரு. அந்த ஃபோட்டோவை போலீஸ்காரங்க வாங்கி அந்த மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த ஃபோட்டோவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற 3 பேரையும் நேற்றுலேருந்தே காணும், இவங்களை கண்டுபிடிச்சா எங்களுக்கு தகவல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருந்தார்ல, அவருடைய பேர் பார்த்திங்கன்னா அக்ஷய். அந்த அக்ஷய்கிட்ட விசாரணையை தொடங்குறாங்க. உங்கள் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாரும் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தாங்களா, அதை பற்றி உனக்கு கரெக்டாக கன்ஃபார்மாக தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான்னா, அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவேன் அப்படின்னு மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க, ஆனால் வந்தாங்களா இல்லையாங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் என்னுடைய தங்கச்சி அவள் மட்டும் ஹாஸ்பிட்டலில் இருந்த ஒரு ஃபோட்டோவை எனக்கு நேற்றுக்கு தான் அனுப்பியிருந்தா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவும் போலீஸ்காரங்கள்ட்ட கொடுத்தான். எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு அந்த அக்ஷய் போலீஸ்காரங்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த அக்ஷயை கூட்டிகிட்டு அவங்க விஜயநகரில் தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீடு பூட்டியே இருக்குது. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கும் இவங்க 3 பேரை பற்றியும் எந்த தகவலும் அவ்வளோவா தெரியலை. இதனால் குழப்பமடைஞ்ச போலீஸ் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக போகணுன்னு சொன்ன அந்த ஜெயதேவ் ஹாஸ்பிட்டலில் போய் விசாரிக்கிறாங்க. அங்கே அவங்க விசாரிக்கும்போது அன்றைக்கிய தினத்தில் அந்த மாதிரி யாருமே அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு போனதா பதிவாகலை. இப்போது போலீஸ்காரங்களுக்கு இன்னும் அதிகமான குழப்பமாக இருக்குது. ஏன்னா இந்த அக்ஷயோட தங்கச்சி இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து தான் செல்ஃபி எடுத்து இவனுக்கு ஃபோட்டோ அனுப்பி கொடுத்துருந்ததை போலீஸ்காரனுக்கிட்ட அந்த அக்ஷய் கொடுத்துருந்தான். இப்போது போலீஸ் நினைக்கிறாங்க, ஒருவேளை இந்த அக்ஷய்கிட்ட சொல்லாமல் அவங்க வேறு ஏதாவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. திரும்பவும் அந்த அக்ஷய்கிட்ட அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. அவனும் கால் பண்ணி பார்க்குறான், ஆனால் அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. சரின்னு அவங்க வீட்டு பக்கத்தில் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி பார்க்கும்போது அவரும் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க 3 நாளைக்கு முன்னாடியே இங்கேருந்து கிளம்பிட்டாங்க, இன்னும் வரவே இல்லை அப்படின்னு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறாரு. சரின்னு போலீஸ்காரங்க அவங்க ஊர்லேயே இன்னும் பல பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போது இன்னொருத்தர் சொல்கிறாங்க, அவங்க 3 நாளைக்கு முன்னாடி தன்னுடைய மகன் வீட்டுக்கு போகிறதா சொல்லியிருந்தாங்க, ஆனால் அன்றைக்கி போகவே இல்லை. அன்றைக்கி நைட்டு என் மனைவியோட அவங்க மனைவி பேசிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னதும் போலீஸ்காரங்களுக்கு இன்னும் நிறைய குழப்பங்கள் மனசில் தோணிகிட்டே இருந்தது.
ஏன்னா இந்த அக்ஸை என்ன சொன்னான்னா, எங்கள் குடும்பத்தார நேத்தைக்கு தான் காணலை அப்படின்னு சொல்லியிருந்தான். இவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க 3 நாளை முன்னாடி அங்கே போயிட்டாங்கன்னு சொன்னார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா, அவங்க 3 நாளை முன்னாடி தன்னோட மகன் வீட்டுக்கு போகணுன்னு இருந்தாங்க, ஆனால் போகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் போலீஸ் ரொம்பவே குழப்பமடைஞ்சாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த இந்த அக்ஷய் கிட்ட, இனி நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த அக்ஷய் நேற்று தான் எங்கள் குடும்பத்தாரை காணலைன்னு ரொம்ப பிடிவாதமாக சொல்கிறான். இதனால் போலீஸ்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருவேளை இவங்க அப்பா அம்மா தங்கச்சி 3 பேரையும் யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படிங்கிற கோணத்தில் விசாரிக்கிறாங்க. மறுநாள் இந்த போலீஸ்காரங்க அவங்க தங்கச்சி நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது இந்த சஞ்சயோட பாக்கெட்டில் ரிங்டோன் அடிக்குது. உடனே இந்த சஞ்சய் விடவிடத்து போகிறான். இதை கவனித்த போலீஸ்காரங்க இந்த சஞ்சய் மேலே சந்தேகப்பட்டு அவங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போது அந்த சஞ்சய் என்ன சொல்கிறேன்னா, இது என்னோடய தங்கச்சி நம்பர் தான், ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் அவகிட்டன்னு வாங்கி போட்டிருந்தேன், அவகிட்ட வேறொரு நம்பரும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் போலீஸ்காரங்க இதை ஏற்றுக்கவே இல்லை. இவனை நல்லா துருவி துருவி விசாரிக்க தொடங்குறாங்க. போலீஸ்காரங்க எவ்வளோதான் விசாரித்தாலும் அவங்க அம்மா அப்பா தங்கச்சி பற்றி எதையுமே சொல்லலை. ஸோ இதனால் இதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இது சரியாகாது, இவனுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவனை தனியாக ஒரு ரூமுக்கு அழைச்சிட்டு போய் இவனை கிடுக்குப்பிடி விசாரணை நடத்துகிறாங்க. இந்த கிடுக்குப்பிடி விசாரணை தாங்க முடியாத இந்த அக்ஷய் தான் நடந்த எல்லாவற்றையுமே சொல்கிறான். என்ன அப்படின்னா, தன்னோட குடும்பத்தையே, அதாவது தன்னோட அம்மா அப்பா தங்கச்சி 3 பேரையுமே நான் தான் கொன்னேன் அப்படிங்கிற உண்மையை சொல்கிறான். இதை கேட்ட போலீஸ்காரங்க ஒரு நிமிஷம் ஆடி போகிறாங்க. நீயே உன் குடும்பத்தை கொன்னுட்டு எங்ககிட்ட என் குடும்பத்தை காணலை, தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் கூடயே 3 நாளாக இருந்திருக்கியே அப்படின்னு அந்த அக்ஷயை பார்த்து கேட்குறாங்க. திரும்பவும் நீ ஒரு விஷயம் ஒன்று விடாமல் எங்ககிட்ட இப்போ சொல்லணும் அப்படின்னும், இல்லைன்னா உன்னை நாங்கள் இங்கேயே வெளுத்து வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் போலீஸ்காரங்கள்ட்ட சொல்கிறான். சார், எங்கள் அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டாரு, அவருக்கு நிறைய சொத்துகள் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே விஜயநகரில் இருக்கிற எங்களோட சொந்த இடத்துல தான் சொந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க. நான் திலக் நகரில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். நான் என்னுடைய பிஸ்னஸில் நஷ்டம் வரும்போதெல்லாம் எங்கள் அப்பாவிட்ட வந்து காசு வாங்கிட்டு போவேன். இப்போ எனக்கு பிஸ்னஸில் ரொம்பவே லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வேறு பிஸ்னஸ் செய்ய போகிறேன் அப்படின்னு எங்கள் அப்பாகிட்ட 1 கோடி ரூபாய் கேட்டிருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா, உனக்கு 1 கோடி தர்றதுக்கு என்கிட்ட இப்போது எந்த காசுமே இல்லை, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நானும் சரி அவர் கையில் காசு வரும்போது நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 1 மாதத்துக்கு முன்னாடி தான் எங்கள் விஜயநகரில் இருக்கிற ஒரு சொத்தை 1 கோடிக்கு மேலே விற்றாரு. அப்போவும் நான் போய் கேட்டு பார்த்தேன். அவர் சொன்னார், உன்னோட தங்கச்சி கல்யாணம் இருக்குது, அவளோட கல்யாணம் முடித்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதை உனக்கு தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரின்னு அப்போவும் நான் பொறுமையாக இருந்தேன். அதுக்கப்புறம் சரியாக ஜனவரி 25ஆம் தேதி நான் திரும்பவும் எங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்போவும் என் அப்பாவிட்ட பணம் கேட்டிருந்தேன். அப்போவும் தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை. அப்பவும் பொறுமையாக இருந்தேன். அப்புறமா ஜனவரி 27ஆம் தேதி அங்கேருந்து திலக் நகருக்கு திரும்பி வரணும்னு இருக்கும்போது நான் என் அப்பாவிட்ட திரும்பவும் இதை ஞாபகப்படுத்தினேன். அப்போது எங்கள் அம்மா குறுக்கிட்டு, ஏண்டா எப்போவும் பணம் பணம்னு கேட்டுகிட்டே இருக்கேன், உன் தங்கச்சி தான் கல்யாணம் இருக்குல்ல, அதெல்லாம் முடிச்சுட்டு நீ எவ்வளோ கடன் வச்சுருக்கேன்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நாங்கள் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அப்பா கிட்ட, இங்கே பாருங்க, இவங்கிட்ட கொடுக்குற பணம் எல்லாம் இப்படி தான் இவன் கரைச்சிக்கிட்டே இருக்கிறான், இவன் போக்கே சரியில்லை, இந்த தடவை அவன் கேட்குறபடி நீங்கள் பணம் கொடுக்கக்கூடாது, அவனுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, அடுத்ததாக என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறான் அப்படிங்கிறத சரியாக பார்த்துக்கிட்டு அவனுக்கு எவ்வளோ பணம் தேவைன்னு பார்த்து தான் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அப்பாவும், ஆமாம் அது கரெக்டு தான், நீ அங்கே போய் எவ்வளோ கடன் இருக்குது, அடுத்ததாக நீ என்ன பண்ண போகிற, அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதெல்லாம் நீ வந்து ஒரு லிஸ்ட்டாக எனக்கு போட்டு கொடு அப்படின்னு சொன்னார். உடனே நான் கேட்டேன், ஏன்ப்பா இதெல்லாம் காட்டினா தான் நீங்கள் கொடுப்பீங்களா, எனக்கு என்ன நம்பி நீங்கள் பணம் தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை பேச விடாமல், ஆமாண்டா உன்னை நம்பியெல்லாம் பணம் தர முடியாது, நீ முதல்ல இந்த லிஸ்ட்டெல்லாம் நீ கொண்டு வா, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு கோவமாக சொன்னாங்க. நான் கோவத்தில் வெளியில் போய் ஹாலில் இருக்கக்கூடிய சோஃபாவில் கோவமாக உட்காந்துருந்தேன். அப்போவாவது யாராவது என்னை சமாதானப்படுத்தி எனக்கு பணம் தருவாங்க அப்படின்னு நினச்சேன். யாருமே என்னை கண்டுக்கலை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிச்சனில் நின்னாங்க. நான் அங்கே போய் அவங்கள சமாதானப்படுத்தி பணம் கேட்கலான்னு நினச்சி போனேன். அப்போவும் எங்கள் அம்மா கோவமாக பேசினாங்க.
இதனால் நானும் ஆத்திரத்தில் வெளியில் போய் ஒரு ஹேர்ஷா பிளேட் எடுத்து எங்கள் அம்மாவோட கழுத்தை ஒரே அறுப்பாக அறுத்து கொன்னுட்டேன். அதுக்கப்புறமா சாயங்காலம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணி என் தங்கச்சி காலேஜ்லேருந்து வந்ததும் அவளையும் அதே பிளேடால் கழுத்தை அறுத்து கொன்னேன். அதுக்கப்புறம் வெளியில் போயிருந்த எங்கள் அப்பாவும் வர்றாரு. எங்கள் அப்பா வந்ததும் என் தங்கச்சி இறந்து கிடந்ததை பார்த்து அலறாரு. அதுக்கு உள்ளாடியே நான் அவரையும் அதே மாதிரி கழுத்தறுத்து கொன்னுட்டேன். 28ஆம் தேதி 3 பேரையும் கொன்று முடித்தேன். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூமில் ட்ரில்லர் மிஷின் வச்சு 10 அடி ஆழத்தில் ஒரு குண்டு தோண்டி 3 பேரையும் அதுலேயே போட்டு புதைச்சேன். டிவியில் அதிகமாக சவுண்டு வச்சுருந்தனால பக்கத்தில் யாருக்கும் சவுண்டு கேட்காம இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து திலக் நகருக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு ஈவினிங் தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னு எல்லாத்தையும் போலீஸ்காரங்கள்ட்ட புட்டு புட்டு வச்சுட்டான். இந்த சம்பவத்தையெல்லாம் கேட்டு போலீஸ்காரங்க ஒரு நிமிஷம் மிரண்டு போகிறாங்க. தன்னுடைய குடும்பத்தையே கொலை செஞ்சுட்டு தன்னுடைய குடும்பத்தை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு தானே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறது போலீஸ்காரங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அதுக்கப்புறமா அவனை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த வழக்கு விசாரணையில் இருக்குது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கமெண்டில் தெரியப்படுத்துங்க.